ஆக்ஷன் கட் வித் சதீஷ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பிக் பாஸ் த காமன் மேன். ஆக்சுவலா இந்த காமன் மேன் நிகழ்ச்சியிலேயே நிறைய கேள்விகள் வந்துச்சு. முதல் கேள்வி அப்படின்னா, யாரு காமன் மேன்? எந்த காமன் மேனை நீங்க நிகழ்ச்சிக்குள்ள கொண்டு போறீங்க? அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து இதுக்குள்ள இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களெல்லாம் இப்படிதான் ட்ரீட் பண்ணும் அப்படின்னு ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா? அப்படிங்கிற கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஒரு பஸ் டாஸ்க் இருக்கு. அந்த பஸ் டாஸ்க்ல இருக்கிறவங்க இது ஒரு டாஸ்க்குப்பா. இதுல யார் யாருக்கெல்லாம் சீட் இருக்கோ அவங்கலாம் தான் செலக்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கிரைட்டீரியான்னு கேட்டா கிடையாது. அடுத்து சேர் டாஸ்க். அதுலயும் எந்தெந்த பேருக்கு சேர் இருக்கோ அவங்க தான் செலக்ட். அப்படியா? அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க கண்டென்ட்காக பண்ணக்கூடிய ஒரு ஒரு 2 டாஸ்க்கா தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாரையுமே வந்து அவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே ஃபைன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்கலாம் இருப்பாங்களா? இவங்களோட பொறுமையை நாங்க சோதிக்கிறோம். அப்படிங்கிற வகையில இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னா ஃபைன். அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில செலக்ட் ஆகி உள்ள போயிட்டு ஒருத்தவங்களும் அந்த ஜட்ஜஸ்கிட்ட பேசும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு விஷயங்கள்ல வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்னை சிரிக்க வை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸே, "சரி நீங்க சூப்பரா நடிக்கிறீங்க அப்படின்னு எங்கள சொல்ல வைங்க பார்ப்போம்" அப்படின்னு ஒண்ணு கேட்டா, அது நடக்காது. ஏன் அப்படின்னா, இங்க நம்ம அது விடாப்பிடியா அப்படி நிக்கிறது இல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்துல என்னதான் ஜோக் சொன்னாலும் சிரிக்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நிக்கிறதா, அந்த ஒரு விஷயம் வந்து மாறும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஓகே அவங்கள்கிட்ட என்ன இருக்கு? அவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது, அவங்க வந்து சொல்றாங்க, "இது மாரி நான் வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். இந்தந்த விஷயங்கள் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து இந்தந்த ப்ரொஃபைல்" அவங்களோட ப்ரொஃபைல வந்து அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் ஓகே. நீங்க யாரு? அப்படின்னு கேட்கும்போது, இதே கேள்விய திருப்பி ஓகே ஒரு காமன் மேனா நான் இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னா, இதுக்காக தான் நீங்க பிக் பாஸ் வரணுமா? நீங்க பிக் பாஸ்க்கு எதுக்கு வந்தீங்க? அப்படிங்கிற கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் பிக் பாஸ பொறுத்தவரைக்கும் லாஜிக்கலா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். பிக் பாஸ்க்குள்ள வரவங்க ஃபேம்க்காக தான் வராங்க. வேற எதுக்காகவும் ஒரு ஃபேம் கிடைக்குதா? அதுக்காக தான் வராய்ங்க தவிர, மத்தபடி புரட்சி செய்யணும் அப்படிங்கிறதுலாம் யாருமே இல்ல. புரட்சி செய்றவங்களா இருந்தா பிக் பாஸ்க்குள்ள வரணும்னு வரவும் மாட்டாங்க. லாஜிக்கலா அதான் உண்மை. ஏன்னா, இது இது ஒரு இந்த ஷோவ ஒரு ஃபேம்க்காக தான் பயன்படுத்துறீங்க. கன்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பயன்படுத்துறீங்க. ஆரம்பத்துலேருந்து முடியிற வரைக்கும், அவங்க வெளில போற வரைக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்து கன்டென்ட்டும் எடுக்குறீங்க அப்படின்னா, அவங்க கேப்பபிள் தானே! அவங்க உள்ள போனதுக்கப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த இதுக்கு தகுந்த மாரி அவங்க அவங்கள மாத்திப்பாங்கல்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சியில செலக்ட் ஆகுறது. அந்த காமன் மேன் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நெறைய கிரைட்டீரியாஸ் வச்சிருந்திருக்காங்க. நீங்க ஏன் பிக் பாஸ் போகணுங்கிற கேள்விய கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோ கான்ஃபரன்ஸ் போயிருக்கு. ஸோ இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதுக்கப்புறமும் இதே தான் கேள்வி அப்படிங்கும்போது, ஓகே இந்த 3 பேரும் பிக் பாஸ்ல இருந்தவங்க. சாரி 4 பேரும் பிக் பாஸ்ல இருந்தவங்க. 4 பேருமே ஒரு ஒரு விதமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இங்க ஆரி அவர்கள வந்து எல்லாரும் ஒரு நடுவரா பார்த்தாங்க. ஒரு டிபேட் நிகழ்ச்சியோடைய நடுவரா பார்த்தாங்க. அப்பா ரொம்ப நேர்மையா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கு. ஆனா சமீபத்தில அவர் வந்து ஒரு டாஸ்க் ஒண்ணு குடுக்குறாரு. இது ஒரு ஆடிஷன் மாரி எடுத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஓவியா எடுத்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாராலயுமே பாராட்டப்பட்டுச்சு. ஏன் அப்டின்னா, ஓவியா அப்பயிலேருந்து இப்போ வரைக்கும் ஏன் ஓவியாவ ரசிச்சாங்க அப்டின்னா, ஓவியா அதுதான். இந்த நிகழ்ச்சிக்காக அவங்க மாத்திக்கல. ஏதோ ஒரு காரணத்துக்காகவும் அவங்க மாத்திக்கல. இந்த இடத்துலயும் அவங்க தான் ஹைலைட்டா தெரிஞ்சாங்க. ஹைலைட்டா தெரியணுங்கிறதுக்காக அத பண்ணவும் இல்ல. நீங்க அந்த இடத்துல ஒண்ணு சொல்றீங்கல்ல, அது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தானே. நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. இது ஒரு ஆடிஷனா எடுத்தீங்க. எல்லாம் ரைட்டுங்க. நீங்க ரொம்ப ஒ நீங்க நீங்க தான் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாரி பண்றீங்கல்ல, அது ஏத்துக்க முடியாது. ரொம்ப சிம்பிளா சொல்லாம ஏத்துக்க முடியாது. ஓகே கண்டஸ்டன்ட்ஸ் வந்தவங்க எல்லாருமே கரெக்ட்டா அப்படின்னு கேட்டா, அதுவும் இங்க வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ள தான் இருக்கு. ஏன்னா, இங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாங்க. யார் யாருக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கு. இப்ப அவார்டே அப்படிதான் மாறிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். இவங்களுக்கு அவார்டு குடுத்தா, அந்த அவார்டு வந்து 4 பேர் பார்ப்பாங்க, 4 பேர் ரசிப்பாங்க. ஸோ, அப்ப அவங்களுக்கு அவார்டு குடுப்போம். அப்படிங்கிற மாரி நெறைய அவார்ட்ஸ் வந்து மாறிடுச்சு. ஸோ, ஒரு சில அவார்ட்ஸ் வந்து இன்னும் கரெக்ட்டா தான் இருக்கு. அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அந்த வகையில இங்க கன்டென்ட் அதாவது இங்க இருக்கக்கூடிய பெர்சன்ஸ் நீங்க பிக் பண்றதே பார்த்தீங்கன்னா, இவங்கள பிக் பண்ணலாம். இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு. அப்படிங்கிற மாரி அது தெரியுது அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அண்ட் வெளில வந்து பல பேர் வந்து இவங்கலாம் ஏன் அழைச்சாங்க? இவங்கலாம் ஏன் செலக்ட் பண்ணாங்க? அப்படிங்கிற கேள்வி வந்து அவங்க கேட்கவே முடியாது. லாஜிக்கலி உங்கள மாரி அவங்களுமே பிக் பாஸ்க்குள்ள போகணும். நமக்கும் ஒரு ஃபேம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து அவங்களோட ப்ரொஃபைல் பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்கள வந்து பிக் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் வேற விஷயம். இதனால கண்டஸ்டன்ட்டா வந்து நீங்க ஒரு விமர்சிக்கிறது அது சரியா இருக்காது. ஒருத்தவங்கள பார்த்தா மீடியால இருக்கவங்கலாம் உள்ள இருக்காங்க. மீடியால இருக்கிறவங்கலாம் உள்ள இருக்காங்கன்னா, மீடியால இருக்கிறவங்க எல்லாருமே வெளில தெரிஞ்சாங்களா? கிடையாது. எதனால அவங்க மீடியாவுக்கு வந்தாங்க? எந்த போராட்டங்கள்ல வந்தாங்க? அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க? அவங்க எதுக்காக பிக் பாஸ்க்குள்ள வந்திருக்காங்க? அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி யாரு காமன் மேன்? அப்படிங்கிற கேள்வி இங்க எழுவ ஆரம்பிச்சுச்சு. யாரு காமன் மேன்? காமன் மேன் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. செலிபிரிட்டி அல்லாதவங்கலாம் காமன் மேன். இன்ஃப்ளூயன்சர், ஃபேம் இல்லாதவங்கலாம் காமன் மேன். அது மாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. ஆனா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில பொதுவாவே இந்த ஜட்ஜஸ் மேல வந்த விமர்சனங்கள் என்னன்னா,
அவங்க சொல்றது ஜோக்கான்னு கேட்டா ஜோக் கிடையாது. இரிட்டேஷன் கிரியேட் பண்றாங்க கேட்டா, ஆஃப்கோர்ஸ் பிக் பாஸ்குள்ள வந்து இவங்க தாக்கு பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்காக அவங்க இரிட்டேஷன அதிகப்படுத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் போயிட்டு இருக்கு. நைட்டிய போட்டு வந்தது வந்து அவங்களுடைய உரிமை அப்படிங்கிறதெல்லாம் இப்ப 2 விதமான பார்வையில பேசுறாங்க. ஒண்ணு நைட்டி போட்டுட்டு பிக் பாஸ்குள்ளேயும் இருந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சி. அவங்க எப்போதும் போல வந்துட்டாங்க போல. ஆனா, அது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான்னு வச்சுக்கலாம். எண்ட் ஆஃப் த டே இது ஃபேம்க்காக தானே ஒவ்வொருத்தவங்களும் பண்றாங்க. ஏதாவது ஒரு கன்டென்ட் குடுத்தா நம்ம உள்ள எடுத்துப்பாங்க. இந்த இடத்துல நைட்டி போட்டு வந்திருக்காங்க. இவங்க இப்பயே நைட்டி போட்டு வந்திருக்காங்கன்னா, கண்டிப்பா இவங்க வந்து பிக் பாஸ்குள்ள வந்தா இன்னும் நெறைய கன்டென்ட் குடுப்பாங்க. அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மள செலக்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நைட்டி போட்டு வந்திருக்கலாம். அது ஒரு பக்கம். இன்னொருத்தவங்க ஜட்ஜஸ் கிட்ட நான் எதுக்கு உங்கள்ட்ட நார்மலா பேசணும்? நான் எப்போதும் போல பேசுவேன். உங்களுக்கு பயந்துட்டு பேசணும்னு அவசியம் கிடையாது. அப்படின்னு சொல்றவங்கள ஹோல்ட் ஆன் பண்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு. பொதுவா இந்த நிகழ்ச்சி பிக் பாஸை விட ஏன் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கப்படுதுன்னா, போன தடவை பிக் பாஸ்ல வந்து இவங்கெல்லாம் கண்டஸ்டன்ட்ஸ்ன்னு கூப்பிட்டு வந்திருக்கீங்களே அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க எல்லாருமே. சரி, ரைட்டு. அப்ப நம்மளே மக்கள்கிட்ட இருக்கவங்கள தேர்ந்தெடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா, ஸ்டார்ட் பண்ணதுல பிரச்சனை கிடையாது. அத இப்ப கொண்டு போற விதத்துல தான் பல விமர்சனங்கள் வந்திருக்கு. நீங்க பிக் பாஸ் நிகழ்ச்சிய தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த காமன் மேன் நிகழ்ச்சிய தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன? நீங்க இந்த நிகழ்ச்சிய என்ன மாரி அணுகுறீங்க? இந்த கண்டஸ்டன்ட்ஸ அவங்க ட்ரீட் பண்ற விதம் சரியா? கண்டஸ்டன்ட்ஸ் வந்து நடந்துக்கிற விதம் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பெர்சனல் ஒப்பீனியன், பெர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா 2 விஷயம் தான். நான் ஜோக் விஷயத்த சொன்னேன். நீ என்ன சிரிக்க வை பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு இருந்தா, என்ன யாராலயும் சிரிக்க வைக்க முடியாது. ஓகேவா? அட் த சேம் டைம் அவங்க ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றவங்க எல்லாருமே அது ஒரு ஸ்கிரிப்டா ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ண போவாங்க. அப்பதான் சிரிப்பு வரும். நார்மலா சார் நீங்க ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணுங்க. நான் சிரிக்கிறேன்னா பார்ப்போம். அப்படின்னா யாருக்குமே சிரிப்பு வராது. சார் நீங்க நடிங்களேன். நான் ஆச்சரியப்படுறேனான்னு பார்ப்போம். அப்படின்னா யாருக்குமே ஆச்சரியம்லாம் வராது. நாயா மாரி இந்த இடத்துல ஒண்ணு பண்ணுங்க. அப்படிங்கலாம் ஏத்துக்க முடியாது. நீங்க ஏங்க பிக் பாஸ் போகணும்னு நினைக்கிறீங்க? அப்படிங்கலாம் நெறைய பணம் இருக்கு. பணம் இருந்தா நீங்க எதுக்கு பிக் பாஸ் போகணும்னு கேட்கிறீங்களே? இதே கேள்வி உங்கள்ட்ட கேட்டா, உங்களுக்கான அதாவது இது இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் விமர்சனம் பண்றாங்க. பிக் பாஸ்க்குள்ள வந்தவங்க எல்லாருமே ஒரு ஒரு டைம்ல ஏதோ ஒரு விஷயத்துல ஃபேம் ஆனவங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேம் அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ திருப்பி அவங்களோட ஃபேம்க்காக பிக் பாஸ்க்குள்ள போறாங்க. அவங்களுக்கு வாய்ப்புகள் வரும். அவங்கள யாருன்னு நெறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, பிக் பாஸ் உள்ள போயிட்டு என்ன யாருன்னு நான் தெரிஞ்சுக்க போறேன். இந்த 100 நாள் வந்து எனக்குள்ள இருக்க சில மாற்றங்கள மாத்திக்க போறேன். இதுதானே சொன்னாங்க நெறைய பேரு. அப்ப இந்த காமன் மேன் சொல்றதுல என்ன தப்பு? நான் இந்த விஷயத்துக்காக வந்திருக்கேன். இவ்வளவு விஷயங்கள பண்ண போறேன். இந்தந்த விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணிக்க போறேன்னு சொல்றதுல என்ன தப்பு? ஸோ இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னுடைய கருத்துக்கள்ல சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா, சில தவறுகள் இருந்துச்சுன்னா, அதையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி, பிக் பாஸ் காமன் மேன் நிகழ்ச்சிங்கிறது நல்ல ஒரு செயல் தான். அத கொண்டு போற விதம் தான் கொஞ்சம் சரியில்லாத மாரி எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.